தமிழ்நாடு 24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. மதிமுக தலைவர் வைகோ அவர்களின் 82வது பிறந்த நாளை முன்னிட்டு வடலூர் வள்ளலார் தர்மசாலையில் அன்னதானம் வழங்கி தொண்டர்கள் கொண்டாட்டம். கடலூர் மாவட்டம் வடலூரில் அமைந்துள்ள வள்ளலார் ஏற்படுத்திய தர்மசாலையில் மதிமுக தலைவர் வைகோ அவர்களின் 82வது பிறந்த நாளை முன்னிட்டு வள்ளலார் தரிசனம் செய்து ஏழை எளிய மற்றும் வள்ளலார் பக்தர்களுக்கு அன்னதானங்களை வழங்கி கட்சியின் நிர்வாகிகள் பிறந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாடினர். பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக மதிமுக பொருளாளர் செந்தில தீபன் அன்னதானங்களை துவக்கி வைத்தார். மேலும் இந்த பிறந்தநாள் விழாவில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் என்.ஆர். ராமலிங்கம், கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் சாஞ்சி சிவராமன், மாவட்ட துணை செயலாளர்கள் திராவிட அரசு பின்னலூர் மணிகண்டன், கழக பேச்சாளர் குமாராட்சி ராஜாராமன், பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன், குறிஞ்சிபாடி நகர செயலாளர் செல்வம், ஒன்றிய செயலாளர் ராஜாராமன், வடலூர் நகர செயலாளர் பழனிவேல், முன்னாள் ஒன்றிய செயலாளர் தில்லை ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் எங்கள் லட்சிய தலைவர் வைகோ அவர்களின் 82வது பிறந்த நாள் விழா அணையா அடுப்பை ஏற்றி வைத்து பசித்துன்பம் போக்கிய வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த இந்த இடத்தில், வள்ளலாருடைய அருள்நெறி பரவிய இந்த இடத்தில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எங்கள் தலைவர் வைகோவருடைய பிறந்த நாளில் அன்னதானம் வழங்குவதிலே கடலூர் கிழக்கு மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெருமை கொள்கிறது. தலைவர் வைகோ அவர்கள் 62 ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே தமிழ் இனத்திற்காக, இந்த மண்ணுக்காக, நாட்டுக்காக உழைத்த தலைவர். ஏறத்தாழ 5½ ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக சிறைச்சாலையிலே வாடியவர். 6000 கிலோமீட்டர் இந்த நாட்டை தன் கால்களால் நடந்தவர். எங்கெல்லாம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கெடல் எங்கே தமிழர் நலன் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று சொன்னானே பாவேந்தர் பாரதிதாசன். அந்த பாட்டு வரிகளுக்கு ஏற்ப தமிழர்கள் உலக அரங்கியத்திலே எந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தமிழர்களுக்கான உரிமை குரலை நாடாளுமன்றத்திலே 30 ஆண்டு காலம் எழுப்பியவர். இந்திய நாடாளுமன்றத்திலே தமிழர்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமைக்காக குரல் கொடுத்த தலைவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழிகாட்டிய திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவராக இன்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் வைகோ அவர்களுடைய 82வது பிறந்த நாள் விழாவில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்.ஆர். அவர்களும், கழகத்தினுடைய கொள்கை விளக்க அணியினுடைய செயலாளர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களும், கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் தம்பி சாஞ்சி சிவராமன் அவர்களும், கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் திராவிட அரசு அவர்களும், கட்சியினுடைய முன்னணி தோழர்களும் பங்கேற்று இந்த அன்னதான விழாவிலே அன்னதானம் வழங்கி தலைவர் வைகோவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.